இந்த வீடியோனுடைய சாராம்சம், நாம் பேசக்கூடியதனுடைய ஒரு இரத்த கொதிப்பு, நாம் பேச இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தமிழக அரசியலை ஒரு மாறுதலை கொண்டு வர இருக்கிறது என்று முன்னெச்சரிக்கையா சொல்றேன் விக்ரம். உங்களுக்கு மகனை காப்பாற்ற மருமகனை அனுப்பிய மாமனார் கடைசியில போய் சரணடைந்தது மோடியிடம். என்னங்க இது? இதுவா திராவிட மாடல்? திராவிட ஸ்டாக் ஒன்று நிச்சயம். நரேந்திர மோடி சொன்ன மாதிரி இப்ப பாருங்க, பணம் இல்ல திட்டுறது, எவனையாவது திட்டுறது. நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, ஆளுநர் ஒழிக, எடப்பாடி ஒழிக, ராஜகோபால் ஒழிக, விக்ரம் ஒழிக, வாழறது இவங்க குடும்பம். நரேந்திர மோடி விடமாட்டா திமுகவை என்றுதான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய. அரசாங்கம் வேறு, அரசியல் வேறு. குழப்ப வேண்டும் என்று தான் வந்தார். 4 வருடங்களாக வராத இருந்த முதலமைச்சர் எதற்காக வந்தது? அரிப்பு. வெங்காயத்தை உரித்தால் கண்ணில் ஜலம் வரும். மு.க. ஸ்டாலின் கையை தட்டினாரு. கவலைப்படாத, உதயநிதி பாத்துக்கிறவங்க எப்படி எங்க அப்ப ராஜா கைய வச்சான்னு ஒரு பாட்டு சசிகலா மேல அப்படி கையை வச்சாரு. அது என்ன பாச்சு? ஜெயலலிதாவுடைய சதவீதத்துக்கு முன்னாடி நீ கவலைப்படாதுன்னு அப்படி கையை வச்சாரு. அடுத்த நாள் நம்ம அவுட் ஆச்சு, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. கூடிய விரைவில் ஆகாஷ் பாஸ்கரன் அகப்படுவான், கார்த்திக் விசாகன் அகப்படுவான், செந்தில் அகப்படுவான், ரிதேஷ் அகப்படுவான். அவர்களை ஓட ஓட விடுவார் நரேந்திர மோடி. பார்த்துட்டே இருக்கு. ஜூன் ஜூலை நரேந்திர மோடியிடம் மோதாதே, நரேந்திர மோடியிடம் நாளை என்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. மு.க. ஸ்டாலின் பார்த்து விட்டதுனால ஏதோ உறவு வந்துடுச்சோ, சாஃப்ட் ஆயிட்டாரோ. இடி மோடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொன்னாரு. யார் சொன்னாரு? உதயநிதி அவர்கள். இல்ல 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 இல்ல, சாச்சா, ராங் ராங் ராங். அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரு. உதயநிதி நேற்று சொன்னாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாசத்துக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு? ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஏடியாவது மோடியாவது நேற்று பாருங்க, தாடி கட்டின்னு மு.க. ஸ்டாலின் நிற்கிறது, ஹேமந்த் சோரன் தான் நிற்கிறாரு. அந்த பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் அப்படி கையொண்டு அப்படி குடிங்கிறானு. 2024 பிறகு 3வது முறையாக பிரதமரை தேர்ந்தெடுக்க விடமாட்டோம் என்று, நரேந்திர மோடியை விடமாட்டோம் என்று சொல்ல சூருளை உழைத்த மு.க. ஸ்டாலின் நேற்று அவர் ரெகக்னைஸ் பண்ணாரா இல்லையா? மு.க. ஸ்டாலின் நரேந்திர மோடி இஸ் எ டால் ஃபிகர் சொல்லுங்க பாப்போம். நரேந்திர மோடி சரியான வெக்கரத்தை வைப்பாருங்க. எதுக்குங்க அவர் தலைமை ஆறாங்க? நீங்க மோடிக்கு பயப்பட வேண்டாம், ஈடிக்கு பயப்பட வேண்டாம். பயந்தவங்க யாரு பயந்தாங்க? உதயநிதிக்கா பயந்தாங்களா? யாருக்கா தலைமறைவா இருக்காங்க? தைரியம் தான் வர சொல்லுங்களேன் பாப்போம். திமுகவை பாஜக விடாது, துரத்தி அடிக்குங்க, நிச்சயம் வச்சுங்க. நீங்க நரேந்திர மோடிய பதுங்கி அடிப்பாரு. நேற்று அவ்வளோ நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காமிச்சாரு. ஏங்க கை அப்படி போய் தட்டிக்கிறாரு போய் பக்கத்துல? எதுக்குங்க? சீட்டு நெடுல உட்காந்துருக்காரு. பாத்தீங்களா? ஊந்துறாரு போல இருக்குது. அப்படி மொனையில உட்காந்துருக்காரு. கம்ஃபர்டபுளா இல்லை, அவ்வளவு டென்ஷன் இருக்குது உள்ள. காரணம் என்ன என்று கேட்டால், மகனை காப்பதற்காக மருமகனை அனுப்பிய மாமனார் என்று தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். ஜூன் 3ஆம் தேதி ஐயானுடைய அப்பாவுடைய பர்த்டேக்காக 1ஆம் தேதி அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. நான் வெயிட் பண்றேன் வாங்கன்னு கடிதம் எழுதிக்க நான் படிச்சேன். இன்னைக்கு அந்த கடிதம் கையில வரதுக்கு முன்னாடி ஒரு அரஸ்ட் இருக்கு, எழுதி வச்சுங்க. நீங்க கனிமொழி சமீப காலமாகவே அமித்ஷாவிற்கும் ராஜ்நாத் சிங்கிற்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் சில நெருக்கமாகி விட்டார். அந்த நெருக்கமானதற்கு காரணம் இன்றல்ல நேற்றல்ல, பல ஆண்டுகளாவே நெருக்கமாகி இருக்கிறார். 1 வருடத்திற்கு முன்னதாக பையனுக்கு பதவி உயர்வு கொடுத்த பிறகு தோழமை கட்சிகளிடம் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தூக்கம் வராமல் இருப்பதும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கட்சியுள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உதயநிதியை கண்டிக்காமல் வைணவம் சைவம் என்று நின்று கண்டு பண்றேன், உட்கார்ந்து பண்றேன்னு சொல்லி பதவி இழத்த பொன்முடியும் சரி, செந்தில் பாலாஜியும் சரி, இவங்களெல்லாம் யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்க? உதயநிதிய. பட் உதயநிதி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இங்க கொளுத்தி போட்டு நிறைய நடக்குது டெல்லியில. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இருவருமே நடித்தவர்கள், நடிப்பில் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நடுவுல அவர் சில துணை நடிகர்கள் சந்தானம் போன்றவர்கள் எல்லாம் உதயநிதியை பற்றி எப்படி சொன்னாலும் he is acting, that's all. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. 3 நாள் எங்க பேசுற? நேத்தி பேசுறாரு. சனாதனம் எங்க போச்சுங்க? பாஜக உதயநிதியை விடமாட்டாங்க. சனாதனத்தை பற்றி இழிவுபடுத்ததனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஒரு ஈடியினுடைய காரம் அவங்க மேல இருக்குங்க. ஒரு நாள் வருங்க. காங்கிரசிற்கு பயந்து கொண்டிருந்தது பாஜக அடல் பிகாரி வாஜ்பாய் சமயத்தில். அதற்காகத்தான் ராமர் கோவிலையும் ஆர்டிகிள் 377ஐயும் UCC, ட்ரிபிள் தலாக் போன்றவை எல்லாம் திமுகவுடன் உறவு என்பதற்காகத்தான் ஒதுக்கி வைத்து செய்தார்கள். ஆனால் நரேந்திர மோடியோ வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
ஆளுமை படைத்தவர். நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை காரணமாகத்தான் இந்தியாவில் காங்கிரஸ் என்பது காணாமல் போகிவிட்டது. மதிமுகவை விட மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது காங்கிரஸ். ராகுல் காந்தி தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய செயற்குழுவும் முடிவு செய்தது. அண்ணாமலை பெரிய பதவி கொடுத்து என் மண் என் மக்கள் யாத்திரை செய்தார்கள். அண்ணாமலையினுடைய சிறப்பான ஒரு சேவைக்கு மத்திய பாஜக அவருக்கு சரியான சன்மானம் கொடுக்க இருக்கிறது. பழைய பாஜக தலைவர்களை விட அண்ணாமலை சரியாக தமிழகத்தில் பாஜக திக்குமுக்கெல்லாம் கார்னர் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். தமிழகத்தில் பாஜக தூங்கவில்லை என்றுதான் நயினார் நாகேந்திரன் மூலமாக பிரதி தினம் அவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் வந்ததுனால அதிமுகவும் திமுகவுக்கு இந்த விரோதம் போய் இப்போ ஒண்ணாக ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணாமலைக்கு உயர் பதவி கிடைக்கும். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். நயினார் நாகேந்திரன் மீது நம்பிக்கை இருக்கிறது. அமித்ஷா சாதாரணமா விட்டுற மாட்டாரு டிஎம்கேவை. அமித்ஷா சாதாரணமா விட மாட்டாரு அண்ணாமலையை அருகே வைத்துக் கொண்டு நிருபர்களிடம் என்ன சொன்னார்? அவருக்கு இன்னும் தலைவர் தானேன்னு தான் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி வச்சு அந்த டின்னர்ல அவரும் போனாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார். அமித்ஷாவிடம் இருக்கக்கூடிய ஒரு கோப்பு உளவுத்துறை மூலமாகவும் பிளஸ் சில பிரைவேட் ஏஜென்சி மூலமாகவும் கருத்து கணிப்பு நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கென்று மும்பையிலும் கல்கட்டாவிலும் சென்னையிலும் ஹைதராபாத்திலும் இருக்கக்கூடிய பல தனியார் நிறுவனங்கள் குறைந்தது 7 அல்லது 8 பிரதி தினம் அவர்களுக்கு ஒரு நேஷன் மூட் சர்வே என்று சொல்வார்கள். மூட் அது நேஷன் என்று சொல்வார்கள். அது அமித்ஷாவிடம் நட்டாவிடம் செல்லுகிறது. அரசாங்க ரீதியாக நரேந்திர மோடியிடம் ஐபி கொடுக்குறாங்க, அமித்ஷாவுக்கு தராங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அகில இந்தியாவில் நரேந்திர மோடிக்கு 400 சீட்டு வரும் சொல்றாங்க லோக்சபால. தமிழகத்தில் இன்று தேர்தல் வந்தால் 32 இடங்கள் அதிமுக பாஜக பிடிக்கும் லோக்சபாவை என்று சொல்லுகிறார்கள். திமுகவை ஒழித்து கட்டுவோம் என்பதுதான் பாஜகவுடைய மத்திய பாஜகவுடைய நோக்கம் என்பதைத்தான் சொல்லி விக்கிரமிடமிருந்து விடைபெற்று அடுத்த வீடியோவில் இளைய பாரத நேயர்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.